அன்புக்குரியவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதித்து வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு அருமையான அற்புதமான வார்த்தை. அது என்னன்னு சொன்னால், சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பண்ணுகிற ஒரு ஜெபம். அது இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட வசனம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகும்போது, ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பயங்கரங்களுக்கும், எல்லா வேதனைகளுக்கும், எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களுக்கும் இருந்து நீங்களும் நானும் பாதுகாக்கப்படும் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். அதனால தான் தாவீது ராஜா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார்: ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றும், உம்மை நான் நம்பி இருக்கிறேன்ப்பா, வேற எதையும் நான் நம்பி இல்லை. என்னுடைய பணமோ, என்னுடைய வசதியோ, என்னுடைய பலமோ, எனக்கு இருக்கிற அறிவோ, எனக்கு இருக்கிற படிப்போ எதுவுமே என்னை காப்பாற்ற முடியாது. சூழ்நிலைகள் மாறி போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நம்பி இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு கடந்து போகும். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக பெரிய வெள்ளம் வந்தபோது, பெரிய வெள்ளம் வந்து அநேக வீடுகளுக்குள்ளாக தண்ணீர் புகுந்தபோது எத்தனையோ பெரிய பணக்காரர்கள், எத்தனையோ பெரிய அறிவாளிகள், உலக செல்வம் பெற்றவங்க அந்த பணத்தை, செல்வத்தை, தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நம்பி இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒருவேளை சாப்பிடுவதற்கு உணவு கிடைக்க 2 நாள் ஆச்சு. ஏனென்று சொன்னால் ஆண்டவரால் மாத்திரம்தான் உங்களை என்னையும் காப்பாற்ற முடியும். நம்ம நம்பி இருக்கிற காரியங்கள், இந்த உலகத்தில் பார்க்கிற எல்லா காரியங்களும் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போகும். நம்மளோடு கூட கடைசி வரைக்கும் இருக்கிறவர் நீங்களும் நானும் நம்புகிற இந்த ஆண்டவர் மாத்திரமே. ஆகையினால் இந்த ஆண்டவரை நம்புங்க. அப்பொழுது நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவர் அவருடைய செட்டைகளின் மறைவில் வைத்து நம்மை பாதுகாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி அருமையான தாவீது ராஜா சொன்னதை போல ஆண்டவரே, இந்த நாளில் யாரெல்லாம் உம்மை நம்பி நிற்கிறாங்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.